அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருச்சியில் உயர்மின் கோபுரத்தில் ஏறி பணி செய்தபோது ஒப்பந்த ஊழியர்கள் 2 பேர் பலியான நிலையில் கிரேன் உதவியுடன் அவர்களது உடல் மீட்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் இவர்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம், இவர்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. திருச்சி மாவட்டம் மணப்பாறையை சேர்ந்த கலாமணி மற்றும் மாணிக்கம் இவர்கள் இருவரும் வந்து ஒப்பந்த ஊழியராக பணிபுரிந்து வருகின்றனர். கே நகர் மின் வாரியத்தில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வந்த இவர்கள் வந்து இன்று கே நகர் அருகே ஓலையூர் ரிங் ரோடு பகுதியில் வந்து உயர் மின்னழுத்த கோபுரத்தில், அதாவது 40 அடி உயரத்தில் உள்ள மின்னழுத்த கோபுரத்தில் வந்து பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதற்காக இருவரும் உயர் மின்னழுத்த கோபுரத்தில் ஏறியுள்ளனர். அங்கு மின் விநியோகத்தை துண்டித்திட்டதாக மின்சார ஊழியர்கள் அலுவலகத்தில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கலாமணி கோபுரத்தின் மேல் ஏறியுள்ளார். மாணிக்கம் அவருக்கு உதவியாக கீழே வந்து அந்த எர்த்து கம்பியை வந்து பிடித்து அதை முறுக்கி சரி செய்யும் பணியில் உள்ளார். அப்போது வந்து எதிர்பாராத விதமா வந்து மின்சாரம் தாக்கியது வந்து கலாமணி சம்பவ இடத்திலேயே பலியாகி அந்த உயர் மின்னழுத்த கோபுரத்திலேயே தொங்கிக் கொண்டிருக்கிறார். மின்சார கோபுரத்தின் கீழே நின்று கொண்டிருந்த மாணிக்கத்தின் மீது மின்சாரம் பாய்ந்ததால் மாணிக்கத்தின் மீது மின்சாரம் தாக்கி இந்நிலையில் அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் வந்து கொண்டு வரும் வழியிலே வந்து அவர் இறந்து விட்டார். இந்த நிலையில் வந்து இது குறித்து தகவல் இருந்த மணிகண்டம் போலீசார் வந்து சம்பவ இடத்தில் வந்து தீயணைப்பு துறையினர் வரவழைக்கப்பட்டு கலாமணி உடலை வந்து மீட்கும் முறையில் ஈடுபட்டனர். அதாவது குறிப்பாக சாதாரண ஒரு தீயணைப்பு வாகனத்தை வச்சு மீட்க முடியாததால் உயர் ரக தீயணைப்பு வாகனத்தை வைத்து 40 அடி உயரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் கலாமணி உடலை தற்போது வந்து மீட்டனர். அவரை மீட்டு தற்போது திருச்சி அரசு தலைமை மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக தற்போது கொண்டு வந்துள்ளனர். இந்த பகுதியிலே வந்து அவரது உறவினர்கள் வந்து உடலை பார்த்து அழுவது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் வந்து மின்சார அலுவலகத்தில் இருந்து மின்சாரம் துண்டித்ததாக தெரிவித்ததன் அடிப்படையில் தான் இவர்கள் இருவரும் வந்து மேலே ஏறியதாக ஒப்பந்த ஊழியரும் தெரிவிக்கின்றனர். ஆனால் தற்போது வரை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் மேல ஆகியும் தற்போது யாருமே இந்த பகுதியில வந்து மின்சார ஊழியர்கள் வராதால் இவர்கள் ஆத்திரத்தில் மின்சார ஊழியர்கள் அவர்கள் வர வேண்டும், இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை என்று தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த பகுதியில வந்து அப்பகுதி மக்கள் அந்த இறந்த மாணிக்கம், அதாவது கொண்டு வருவனிலே இறந்த மாணிக்கம் அவர் வந்து திருமணமாகி 3 வருடங்களும் ஆகிறது. அவருக்கு குழந்தை இல்லை. இது இவர்கள் பெற்றோர் மற்றும் அவரது பெற்றோர் மற்றும் மனைவி அலுவலகம், அதே போல கலாமணியின் பெற்றோர்கள் அலுவலகம் வந்து பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.